என் அன்பு பிள்ளையே, எவன் அடிக்க அடிக்க குனிந்து கொண்டிருக்கிறானோ அவனைத்தான் எல்லோருமே பயன்படுத்துவார்கள். அது மனிதர்களாக இருந்தாலும், கிரகங்களாக இருந்தாலும், கடவுளாக இருந்தாலும் அப்படித்தான் செய்வார்கள். நீ என்னிடம் தைரியமாக கேள். இந்த ஜென்மா நான் வாழ்வதற்காக தரப்பட்டது தானே. இதில் எதற்காக எனக்கு சோதனையை தருகிறாய்? ஏன் தப்புவிக்க மறுக்கிறாய்? என்னை மீட்டுக் கொடு, என் வாழ்வை மாற்று என அடி மனதிலிருந்து என்னிடம் கேள். அப்பொழுது நான் மனமிறங்கி செய்வேன். உனக்கு தெரியாதா என்றால், தெரிந்தாலும் தெரியாமல் போனாலும் கேட்காதவனுக்கு நான் தருவது குறைவு. உன் தேவையை நீதான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து உன்னை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள பழகு. உன்னிடம் அனுபவித்தவர்கள் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என சொல்லி பழகு. கஷ்டங்களையும் வரவையும் மற்ற விவகாரங்களையும் அவர்களிடம் பேசுவதை நிறுத்திக்கொள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். பிறர் நன்றாக இருக்கட்டும் என நினைக்க அவர்களோ உன் மீது திருஷ்டி போடுகிறார்கள். அவனுக்கென்ன என்று பேசுகிறார்கள். இது உன் காதுபட வந்தும் கண்டு கொள்ளாதது ஏன்? எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளும் போதும் சரி, பிறருக்கு உபகாரம் செய்யும் போதும் சரி, கடன் வாங்கும் போதும் சரி, அன்றைய தினத்தை பற்றியோ தற்காலிக நிவாரணத்தை பற்றியோ நினைக்கின்றாயே தவிர முடிவை பற்றி சிறிதும் யோசிப்பது கிடையாது. முன்னதாகவே முடிவை யோசித்துப்பார். இன்று கடன் வாங்கி பிரச்சனையை சமாளிக்கலாம் என தீர்மானிப்பாய். திருப்பி கொடுக்க முடியாவிட்டால் என்னவெல்லாம் அனுபவிக்க நேரிடும் என்பதை யோசி. நீ கடன் வாங்கும் அளவாவது குறையும். இப்படித்தான் ஒவ்வொன்றையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கின்றவனாக இன்றிலிருந்து நீ மாற வேண்டும் என்பது எனது உத்தரவு. அதே போல சோர்ந்து போய் காணப்படுகிறாய். ஏன் இப்படி? நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு என்று கீதை கூறுவதை கவனிக்கவில்லையா? அண்ணன் ஏமாற்றிவிட்டான், தம்பி ஏமாற்றிவிட்டான், பிள்ளைகள் ஏமாற்றிவிட்டார்கள் என புலம்புகிறார்கள். நீ ஏமாந்து விட்டாய் என்று உன்னை குறை சொல்லிக்கொள். அதற்கு கூட பிறரைத்தான் காரணமாக காட்டுகிறாய். திறமை இருந்தால், ஆரம்ப கட்டத்திலேயே கண்டிப்பாக பேசியிருந்தால், அது முடியாது என மறுத்திருந்தால் துவக்கத்தில் மனத்தாங்கல் ஏற்பட்டு தீர்வு கிடைத்திருக்கும். அண்ணன் தானே, தம்பி தானே, பிள்ளை தானே என விட்டு கொடுத்து விட்டு கடைசியில் கவலைப்பட்டால் உனது உடம்புதான் கெடும். மற்றபடி எந்த நன்மையும் கிடைக்காது. அப்படியே சொற்ப நன்மை வருவதாக இருந்தாலும் மிக கஷ்டப்பட்டு பெற வேண்டியிருக்கும். கிராமத்தில் அண்டப்பலன் என்று சொல்வார்கள். அது அண்டை பலன். பக்கத்து இடத்திற்கு அண்டை என்று பெயர். அதிலிருந்து பலன் அடைவதற்குத்தான் அண்டை பலன் என்று பெயர். தன் சொத்து போதாது என்று பக்கத்தில் இருப்பவர்கள் சொத்தையெல்லாம் சிறிது சிறிதாக தமது சொத்துடன் சேர்த்து கொண்டே வருவார்கள். சில சமயம் உடையவன் கவனிக்கின்றவனாக இல்லாவிட்டால் அடுத்தவன் வயலிலேயே இவர்கள் ஏற்கட்டி விழுவார்கள். வரும்போது தருகிறேன், இப்பொழுது கஷ்ட நிவர்த்தி செய்து கொள்கிறேன் என நயமாக கூறுவர். அல்லது வெளியூர் போகிறேன், சிறிது பார்த்து கொள்ளுங்கள் என உடையவனே ஒப்படைத்துவிட்டு போவான். போனவன் திரும்பி வந்து கேட்டால் தருவதற்கு காலம் தாழ்த்துவார்கள். மீண்டும் அவன் திரும்பி போனால் இன்னும் பலன் பெறலாம் என்ற எண்ணத்தில் போனவன் செத்து போயிருந்தால் அவன் சந்ததி வந்து கேட்கும்போது, உன் அப்பா எனக்கு விற்றுவிட்டு போய்விட்டார், இவ்வளவு வாங்கியிருந்தார், அதற்கு ஈடாக இதை வைத்துக்கொள்ளச் சொன்னார் என்றெல்லாம் எதையேனும் சொல்வார்கள். உன் விஷயத்திலும் இப்படித்தான் நடந்து வருகிறது. நீ பார்க்காதவன் அல்ல, இளகிய மனம் உள்ளவன். ஆகவே உன்னை ஏமாற்றுகிறார்கள். கொஞ்சம் எதிர்ப்பு காட்டிப்பார், அவர்கள் விலகி போவார்கள். சரி, அண்டை பலனை அனுபவிக்க விட்டுவிட்டாய். இது காலத்தின் நிர்பந்தம். இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? அதையே நினைத்து கவலைப்படப் போகிறாயா? இப்படி செய்து விட்டார்களே என புலம்ப போகிறாயா? எல்லாம் கைமீறி போன விஷயம். எனவே இனி கவலைப்படாமல் மனதை தேற்றிக்கொள். பரம்பரை சொத்தாக இருந்தாலும் அது உன்னால் பெறப்படவில்லை. யாருடையதற்காகவோ சொந்தம் கொண்டாடுகிறாய். நான் பாத்தியப்பட்டவன் என்ற எண்ணம் உனக்குள் உறுதியாக இருக்கிறது. அதனால் அதை பிறர் ஏமாற்றி பிடுங்கிக் கொள்ளும் பொழுது உனது மனம் பாதிக்கப்படுகிறது. பங்காளிகள் அனுபவிக்கும் போது மனம் சங்கடப்படுகிறது, சண்டை வருகிறது. இது என்னுடையது என்றே உனது மூதாதையர் சேர்த்தார். சேர்த்தவர் போன பிறகு வந்தவன் இது என்னுடையது என்றான். அவன் கூட பிறந்தவனோ எனக்கும் உரியது என்றான். இப்படியே வந்து வந்து இன்றைக்கு எத்தனை பேர் அதற்கு உரிமை கொண்டாடுகிறார்கள் என எண்ணிப்பார். தான் சம்பாதிக்காத ஒன்றுக்கு உரிமையை கொண்டாடி சோகமாக தெரிவதற்கு பதில், நான் இந்த உடைமைக்கு உரியவனாக இல்லாமல் இங்கு வேலை பார்க்கும் வேலைக்காரனாக பிறந்து இருந்தால் என்ன செய்திருப்பேன் என்ற நிலை என்னவாக இருந்திருக்கும் என்று எண்ணிப்பார். அப்பொழுது அதன் மீது உரிமை கொண்டாடக்கூடாது என்ற எண்ணம் வரும். அதனால் உனக்கு தொல்லையும் இருக்காது. வந்தால் அனுபவி, போனால் அதை பற்றி எந்த கவலையும் படாதே என்று உனது மனதுக்கு நீயே கூறிக்கொள்வாய். நானும் அப்படித்தான் உனக்கு புத்தி கூறுகிறேன். எதன் மீதும் பற்றை வைத்து அதையே நம்பிக்கொண்டிருப்பதற்கு பதில்
இது இல்லாமல் போனாலும் நான் ஜெயிப்பேன் என்று நம்பு. என் பிரச்சனைகளை முடித்து விடுவேன் என்ற உறுதி உன் மனதில் தோன்றட்டும். பிறகு எல்லாம் உனக்கு சாதகமாக முடிய ஆரம்பிக்கும். உயிரை கொடுத்து விரட்டினேன், ஆனால் மான் சிக்கவே இல்லை. ஏமாந்து விட்டேன், இனி எதையும் விரட்டவே மாட்டேன். என் வாயில் வந்து விழுந்து என்னை சாப்பிட்டுக்கொள் என்று மான் கூறும் வரை வேட்டைக்கு போகவே மாட்டேன் என்ற எந்த சிங்கமும் கூறிக்கொள்வதில்லை. ஏமாற்றத்தாலும் ஓடிய களைப்பாலும் மூச்சு இறைக்கும் போது படுத்து ஓய்வெடுத்து களைப்பாற்றி கொண்டு அடுத்த வேட்டைக்கு தயாராகிவிடும். நீயும் சிங்கம்தான். அடுத்த வேலைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள். இன்றைக்கு எதை இழந்தாயோ அது நிரந்தர இழப்பல்ல. எது உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டதோ அது உன் கைவிட்டு போனதாக ஆகிவிடாது. எனது உன்னை அவமானப்படுத்துகிறதோ அதுவும் உனக்கு அவமானம் அல்ல. நிச்சயமாக உன்னை இந்த விஷயங்களிலிருந்து காப்பாற்றி கரை சேர்ப்பேன், இதை நம்பு. இன்றைக்கு நீ இருக்கின்ற நிலையிலிருந்து உன்னை உயர தூக்கி கொண்டு போய் உனது எதிராளிகள் அனைவர் கண்களும் பார்க்கும்போதே உயர்த்துவேன். இதுதான் எனது உண்மையான பக்தனுக்கு நான் செய்கின்ற உதவி. வெறும் கையாய் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. விரல் பத்தும் மூலதனம் என்று முடிவு செய். எப்படி இதிலிருந்து மீளுவேன் என்று கலக்கம் கொள்ளாதே. எப்படியும் மீளுவேன் என்று உறுதி கொள். தன்னம்பிக்கையும் தைரியமும் எல்லா செல்வத்தையும் விடவும் மேலானவை. அவை இருந்தால் போதும். உலகம் உன்னுடைய காலடிக்குள் ஒரு தூசு. சாமானியனைத்தான் சாயி பக்தனாகுகிறான். ஏனென்றால் வெறும் சாயி நாம ஜெபம் செய்பவனாக அவனை மாற்றி அதை கொண்டே எல்லோருக்கும் மேலாக அவனை முன்னேற்றி காட்டுவதற்கு. நான் ஞானிகளின் மணிமகுடம். என் பக்தன் இந்த மகுடத்தில் பதிக்கப்பட்ட ஒரு வைரக்கல். நீ யார் தெரியுமா? இந்த மகுடத்தில் பதிக்கப்படுவதற்காக என்னால் தேர்வு செய்யப்பட்ட கல். ஓம் சாய்ராம்.